நியூஸ் பார்த்தேன். இல்ல ப்ரோ, ஆக்சுவலா வந்து இவங்க என்னன்னா கட்சிக்கு ஃபண்டு கொடுக்குற யாருனாலும் சரி பின்னாடி வந்து விசாரிக்காம சும்மா எல்லாரையும் சேர்த்துட வேண்டியது. சேர்த்துட்டு அந்த அன்னைக்கு அவன் ஏதாவது குற்றம் ஏதாவது பண்ணாங்கன்னா உடனே பேருக்கு கட்சியில இருந்து நீக்கம் அப்படிங்கிற வேண்டியது. திரும்ப அந்த அன்னைக்கு ஒரு 3 மாசத்துல இல்ல ப்ரோ அதுலயே ஒரு கரெக்ஷனு. விசாரிக்காமலாம் இல்ல, தெரிஞ்சுதான் அவன் பணம் கொடுக்கறான், இது பண்றான், அது நிரூபிக்கிற வரைக்கும் அவங்க உள்ள வச்சுப்பாங்க. அவன் மாட்டிக்கிட்டான் அப்படின்னா கட்சிக்கு வந்து பங்கம் விளைவிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அவனை வந்து டிஸ்மிஸ் பண்ற மாதிரி ஒரு ஆக்ஷன் எடுப்பாங்க. காலங்காலம் இதான் பண்ணிட்டு இருக்காங்க. ஒரு சின்ன ஒரு கம்பெனில போய் ஜாயின் பண்றீங்கனாவே பேக்ரவுண்ட் வெரிஃபிகேஷன் செக்னு சொல்லிட்டு ஒண்ணு பண்ணுவாங்க. அவன் ப்ரொஃபைல் என்ன பண்ணிக்கிட்டு இருந்தா அப்படின்ட்டு. ஒரு இவ்வளவு பெரிய கட்சி வந்து கவர்மெண்ட் ரன் பண்ண போறாங்க, இதெல்லாம் தெரியாதா? வர்றவன் யாரு, என்ன பண்ணிட்டு இருக்கான் அப்படின்னு சொல்லு சச்சின். ப்ரோ நீங்க சொன்னதான் ப்ரோ கரெக்ட். அதெல்லாம் தெரியாமலாம் போஸ்டிங் போடல ப்ரோ, தெரிஞ்சே தான் ப்ரோ அவன்கிட்ட இருந்து காசு வாங்கியிருக்காங்க. தெரிஞ்சே வாங்கினாங்க. நீங்க சொன்ன மாதிரி மாட்டினோன்னே கட்சிக்கு பங்கம் விளைவு நடந்து கொண்டதா அதுவரை நீக்கிறோம்னு சொல்லிட்டு ஒரு ஃபார்மலா ஒரு இதை விட்டு அவ்வளவுதான். இது நீங்க சொன்னதான் கரெக்ட். தெரியாமலாம் அவங்க பண்ணிருக்கணும். இல்ல அது நிரந்தர நீக்கம் கூட கிடையாது, தற்காலிக நீக்கம் தான் பண்ணுவாங்க அவங்க கட்சியில எப்போதுமே. நிரந்தர நீக்கம் பண்ணா இஸ்லாமிய ஓட் பேங்க் மேல நீங்க நேரடி தாக்குதல் நடத்துறீங்கல்ல, அப்ப நீங்க கொடுப்பீங்களா? இல்ல இன்னொரு முக்கியமான விஷயமும் சொல்ல நினைச்சேன். எங்க இஸ்லாமியர்கள் பாதுகாவலர்கள், இஸ்லாமியர்கள் உரிமையாளர்கள் அப்படின்னு கொண்டாடுறீங்களா? எம்பி சீட்டு கொடுத்துருக்காங்க 40 சீட்டு வைக்கிறீங்க. எத்தனை இஸ்லாமியருக்கு இவங்க இடஒதுக்கீடு படி மாதிரி சீட்டு கொடுத்துட்டாங்க. இதை கேட்டோம்னா அது எங்க உள்கட்சி பிரச்சனை அப்படின்ட்டு ஒரு ஊதுவாங்க. ராம்நாட்ல மட்டும் கொடுத்தாங்க நவாஸ் கனி. அது வந்து கூட்டணி கட்சியில ப்ரோ, இவங்க கட்சியில சொல்றேன். இவங்க கட்சியிலயா? டிஎம்கே கட்சியில எத்தனை இஸ்லாமியர்களுக்கு சீட்டு கொடுத்தாங்க? நவாஸ் கனி வந்து அவரோட கூட்டணி கட்சியில தான் இருந்தாரு. கூட்டணில ஆமாமா, இவங்க கட்சியில கொடுக்க மாட்டேன். இவங்க கட்சியில வேற மாதிரி இருக்கும். இப்ப ரீசெண்டா கூட ஒண்ணு பார்த்தேன்னா, நம்ம ஆமா எங்க திருநெல்வேலிக்கும் கோவைக்கும் மேயருக்கு ரீஎலெக்ஷன் வைக்கிறாங்க. அது ஒரு பெரிய பஞ்சாயத்து. ஒரு மேயரையும் ஒரு மேயரை கூட கட்சிக்குள்ள ஒழுங்கா வந்து ஆட்சி இது பண்ண முடியல, கண்ட்ரோல்ல வச்சு. அதுக்கு அவங்க வந்து அது நிறைய கதை. அவங்கள திரும்ப நீக்கி இப்போ திரும்ப மறுபடி அவங்களுக்கு மறைமுக தேர்தலாம் கலெக்டர் பண்ணுமா புது மேயருக்கு. அதான் ஆட்சி நிர்வாகம் வந்து எப்படி வந்து ஒரு மோசமா கண்ட்ரோல் இல்லாம போயிட்டு இருக்கு. இதுதான் ஒரு சின்ன சாம்பிள். சச்சின் பாத்தியா இந்த கொடி கலரு இன்னைக்கு பச்சை கருப்புன்னு சுத்திட்டு இருக்கு டைம் லைன்ல? ப்ரோ அது சும்மா ப்ரோ, அது டிசைன் ப்ரோ. அவ்வளவு பெரிய விஷயத்த சாதாரணமான போஸ்டர்லாம் பண்ணிட மாட்டாங்கன்னு நினைக்கிறேன். அதான ப்ரோ நானும் சொன்னேன், வெயிட் பண்ணுங்க, இன்னும் ஒரு கொஞ்ச நாள் அந்த ரெஜிஸ்ட்ரேஷன் ப்ராசஸ் முடிஞ்சுட்டுனா டக்குன்னு நான் சொன்னேன். அதான் அதுக்கப்புறம் வேலை வேகமா போயிடும். ஒண்ணுன்னா நமக்கு நிறைய அப்டேட் இருக்கு. ஒரு எங்க போயிருப்பாரு, கீழே டீ குடிக்க போயிருப்பாரு, அப்படியே போனாரு. அப்புறம் சஜன் ப்ரோ, உங்க ஏரியாலாம் டிவிக்கு பணிகள்லாம் எப்படி போயிட்டு இருக்கு? எங்க ஏரியா சூப்பரா போயிட்டு இருக்கு ப்ரோ. எங்க பொறுப்பாளர் வந்துட்டு விஜய் அன்பன் கல்லானைன்னு சொல்லிட்டு தெரியும் உங்களுக்கு? அதான் மதுரை தானே உங்களுக்குண்ணா? ஆமா ஆமா, அதுதான் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி சொல்லிட்டு இருந்தேன். வேலாயுதம் ஆடியோ லைன்ஸ் மதுரையில தான் நடந்துச்சு, 3 மாவடியில. ஆமா ப்ரோ, சிஎஸ்ஏ கிரவுண்ட். அதான் அந்த 3 மாவடி இடத்துக்கு நான் அங்க வந்திருந்தோம். 3 மாவடி. அதான் அதுவே ஒரு சின்ன மினி மாநாடு மாதிரி தான் இருந்துச்சு. மக்கள் எந்த அளவுக்கு ஆர்ப்பரிச்சு எல்லா வீட்டு மொட்டை மாடியில நின்று அவரை எப்படியாவது ஒரு பாத்திர மாற்றமான்னு சொல்லி என்ன கூட்டம் அந்த இடத்துக்குள்ளதான். எனக்கு தெரிஞ்ச ஒரு நிப்பாட்னா 1,00,000 பேர்த்துக்குள்ளதான் நிப்பாட்ட முடியும். ஆனா அதுக்குள்ள போட்டு கூட்டத்தன்னு இல்ல, நான் அது அதான் சொல்லிட்டு 3 மாவடின்னு உள்ள ஏரியா ப்ரோ. கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி சொல்லிட்டு இருந்தேன், மாநாடுக்கு அதான் ஒரு சின்ன டெமோ அப்படின்னு சொன்னேன். அது 2011ல. இப்ப 2024 அவரோட வளர்ச்சி எல்லா மாடியுமே நிறைஞ்சிருச்சு மகேஷ் ப்ரோ அன்னைக்கு. இல்ல நான் அங்கதான் இருந்தேன். நான் அங்கதான் ஸ்டேஜ்ல நானும் ஃப்ரெண்டோட அப்பா ஏட்டையா இருந்தாரா, அதனால இந்த மீடியா பர்சன்ஸ் பக்கத்துல போயிட்டு எங்களை பக்கத்துல என்னையும் ஃப்ரெண்டையும் உட்கார வச்சு
இல்ல அப்ப எங்களுக்கு மாவட்டத்துக்கு பாஸ் கொடுத்துருந்தாங்க, நாங்க சொல்லலாம். அந்த இதுக்கும் பாஸ்லாம் இருந்துச்சா ப்ரோ? ஆமா, முன்னாடி வந்து 2ஆ பிரிச்சிருந்தாங்க. முன்னாடி வந்து மன்ற நிர்வாகிகள், அதுக்கப்புறம் தான் பின்னாடி பொதுமக்கள். ஓகே ஓகே. பொதுமக்களுக்கு வந்து ஃப்ரீ என்ட்ரி, மன்ற நிர்வாகிகளுக்கு மட்டும் பாஸ். அது அந்த ஸ்டேஜ் போட்டிருந்தாங்களா, நல்ல நீளமா தளபதி நடந்து வர ஆமா உள்ள அது வரைக்கும் மட்டும் மன்ற நிர்வாகிகள் ஒரு ஏரியாவுக்கு 5 பாஸ் நம்ம கொடுத்தாங்க. அதுக்கப்புறம் பின்னாடி ஃபுல்லாமே பொதுமக்கள். பாண்டியன் ஹோட்டல்ல தான் ரூம் போட்டிருந்தாங்க தளபதி. அதெல்லாம் வேற லெவல் மெமரி. எஸ்எஸ்சி அப்பா வந்திருந்தா தானே அந்த. ஆமா 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 ஆமா, அப்பா வந்திருந்தாங்க. அவர் வந்து ஒரு அதெல்லாம் அப்பவே இந்த ஐடியால போட்ட மேடை தான் ப்ரோ அதெல்லாம். அப்ப அது ஆடியோ லான்ச் மேடெல்லாம் கிடையாது. அது நம்ம முன்னாடி சொன்ன எப்படி அவரு வந்துட்டே தளபதி எந்த ஹோட்டல் சொன்னீங்க? இல்ல எப்படி இதெல்லாம் போனாரு? கஷ்டப்பட்டுதான் ப்ரோ உள்ள கொண்டு வந்தாங்க. அப்பா போலீஸ் பந்தோபஸ்து. சரி, இப்ப அந்த மாதிரி நடந்தா யோசிச்சு பாரு. இப்பெல்லாம் வந்துட்டு அப்படின்னா அவர் வந்துட்டு அந்த அவரு சான்ஸே கிடையாது, முடிச்சுட்டு கிளம்பிடுவாரு. மாநாடு கூட்டத்துக்கு நம்மளுக்கு முன்னாடியே போயிடுவாரு. நம்ம கிளம்பிக்கிறதுக்கு முன்னாடி அவர் கிளம்பிடுவாரு. அந்த மாதிரிதான் அவர். அதான் அந்த கல்வி விருது வழங்கும் விழால எப்படி முன்னாடியே வந்தாரோ அதே மாதிரி. இவங்கதான் மீடியா தான் நம்ம என்னடா நொட்டை நடக்கும், எப்படிதான் அதை காட்டலாம் அப்படின்னு தானே சுத்திட்டு தெரியுறாங்க டிஎம்கே மீடியா ஃபுல்லாமே. அதான் ப்ரோ, மாநாடுலாம் வந்துட்டு எந்த வித சலசலப்பும் இன்றி இதுவும் நடந்து முடிச்சிடணும், இல்லைன்னா நம்ம பேர்ல எழுதுவாங்க. அதான் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி சொல்லிட்டு இருந்தேன், ஃபுல் அண்ட் ஃபுல் சேஃப்டி செக்யூர் எல்லாம் பார்த்து தான் ப்ராப்பரா பிளான் பண்ணி தான் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லி. பண்ணுவார் ப்ரோ, அதுல எந்த விதமான டவுட்டும் இல்லை. ஏன்னா ஒரு 5000 பேர் கூடுற ஒரு பரிசிறப்பு விழாவே இவ்வளவு இதுன்றான்னா லட்சக்கணக்கான கூட போற கூட்டத்தெல்லாம் அவர் கண்டிப்பா